வெல்கம் டு கம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா ஆந்திரா எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி. வாங்க இந்த அருமையான ஆந்திரா எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையானது முக்கியமானது இந்த கத்திரிக்காய். இந்த பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்து நாளாக அந்த காம்பெல்லாம் முழுசாக கட் பண்ணாதீங்க. நான் கட் பண்ணி இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நாளாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க. இது மாதிரி நாளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த கத்திரிக்காவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் கத்திரிக்காய் பிஞ்சாக இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த கிரேவிக்கு தேவையானதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் வந்து 1 ஸ்பூன் சீரகத்தை நான் சேர்த்து வறுக்க போகிறேன். இதை இந்த சீரகத்தை நல்லா வறுத்த பிறகு வறுத்துட்டேன். இதை வறுத்த பிறகு நான் ஒரு தட்டில் சேர்த்துக்கிறேன். இந்த தட்டில் இருக்க மசாலா சாமானத்தை வறுத்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் கசகசா, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயத்தை ஜாஸ்தி சேர்க்காதீங்க, ஜாஸ்தி சேர்த்தா கசப்பாயிரும் கிரேவி. அதனால் ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம், அளவாக சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அளவுக்கே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா அதாவது தேங்காய், காமூடி தேங்காவை நான் திருவி சேர்த்து வறுக்கிறேன். இந்த கிரேவிக்கு வந்து கொப்பரை தேங்காய் தான் நல்லாயிருக்கும். அது எங்கிட்ட இல்லாதனால இந்த தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த கிரேவிக்கு வந்து முக்கியமாக புதினா வேணும். நம்ம புதினாவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 50 வறுத்த வேர்க்கடலை, பூண்டு 15 பூண்டு உரித்தது, அதுக்கப்புறமா 5 துண்டு இஞ்சி, வெந்தயம், சீரகம், கசகசா, வெள்ளை, பட்டை வந்து ஒரு பெரிய பட்டை துண்டை எடுத்துருக்கேன். இந்த மசாலாவை எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம், ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கனமான பாத்திரத்தை வச்சு 150 நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் மட்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கடலெண்ணெய் நல்லா இருக்காது. இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறமா நல்லா பொரிஞ்ச பிறகு கத்திரிக்காய், நம்ம அறுத்து வச்ச கத்திரிக்காவை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த எண்ணெயில் முக்கா அப்போ தான் வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காயோட கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் மாறி வருதுன்னு. இதில் வந்து இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா வதக்கலாம். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ கத்திரிக்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கிருச்சுன்னு. இந்த அளவுக்கு முக்கால்வாசி வதக்கி எடுத்துக்கிட்டோம். இதில் எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த எண்ணெய் இருக்கட்டும். இந்த எண்ணெயிலேயே தான் நம்ம அரைக்க போகிற மசாலாவை இதில் சேர்த்து நம்ம கொதிக்க விட போகிறோம். இந்த கிரேவி வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, தயிர் சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி இந்த கிரேவியை நான் செய்வேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் இந்த இதை அரைச்ச பிறகு இந்த கிரேவியை வந்து நான் வச்ச கத்திரிக்காவை வதக்கி வச்ச எண்ணெயிலேயே நான் சேர்த்து கொதிக்க விட போகிறேன். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க.
இது மாதிரி வித்தியாசமான ரெசிபி இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கழுவி ஊற்றிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான புளிப்பை நம்ம சேர்த்திக்கலாம். இந்த ஸ்பூனில் நான் 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த புளி பேஸ்ட்டு நான் வீட்டிலையே செஞ்சது, நான் உங்களுக்கு அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கிரேவிக்கு 25 கிராம் புளியை எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எனக்கு அளவு தெரியும், அதனால் நான் இந்த இதில் 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துருச்சுன்னா ரொம்ப சாப்பிட முடியாது. அளவான புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வெளியூரெல்லாம் எங்கேயாச்சும் போகிறோன்னா இந்த கிரேவி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கிரேவி 3 நாள் ஆனாலும் கெடாது. ஏன்னா எண்ணெயிலே நம்ம வேக வைக்கிறதுனால கெடாது. இப்போ நான் கத்திரிக்காவை சேர்த்துக்கிட்டேன். அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. புளிப்போட இது ராசுமல் போகவும் நான் கத்திரிக்காவை சேர்த்துக்கிட்டேன். கத்திரிக்காவை சேர்த்துக்கிட்டு நானும் ஒரு 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நல்லா எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வரணும். அப்போ தான் இந்த கிரேவி கெடாமல் இருக்கும். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு எண்ணெய் வர அளவுக்கு நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். அதுக்கப்புறம் தான் நிறுத்தணும். இப்போ கொதிச்சிட்ருக்கு. இன்னமும் கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், இன்னமுமே தனியாக பிரிஞ்சு வரும் எண்ணெய். இது ஆந்திராவில் அவ்வளோ ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் அந்த கிரேவியில் இருக்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு தனியாக நிற்கும். பாருங்கள், எல்லா எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு நின்றுருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு சாப்பிட. இதை செஞ்சு மறுநாள் சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.